நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கம்யூனிட்டி சமையல் சேனல்ல இன்னைக்கு மொச்சை வச்சு ஒரு குழம்பு பண்ணலாங்க. ரொம்ப வித்தியாசமான குழம்பு இது. ஆக்சுவலா நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் வந்து அந்த புளிப்புக்கார முறுக்கெல்லாம் பண்ணியிருக்கோம் பாருங்க. அந்த இதில் வந்து நான் அவங்களே தான் எனக்கு இதை சொல்லி கொடுத்தது, சுபாஷினி சதீஷ்னு சொல்லிட்டு. இவங்க வந்து இந்த ஆரிய வைஷ்யா சமூகத்தை சேர்ந்தவங்க. நான் முதல்ல அந்த சமூகத்தை சொல்லாமல் என்னமோ தெரியலையேங்கிறதுனால, பட் சொல்றதுதான் தப்பு இல்லைன்னு சொன்னாங்கன்னு சொல்லி இப்போ அதில் தான் சொல்கிறேன். அவங்களோட சமூகத்தில் செய்கிற நிறைய விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த வகையில் இந்த குழம்பு அவங்க சொல்லி கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ மொச்சை சீசன் வேறு இல்லையா, இதில் ஒரே ஒரு வித்தியாசம் நான் செஞ்சது என்னென்னா, அந்த மொச்சையை நல்லா ஊற வச்சு அம்மா பிதுக்கி எடுத்துகிட்டு தான் பண்ணணும் நாங்கள். ஆனால் நான் வாங்கிட்டு வந்த மொச்சை தோலும் பிரிய மாட்டேங்குது, அந்த உள்ளே இருக்கிற பருப்பும் தனியாக வர மாட்டேங்குது. ரெண்டும் ஒன்றோட ஒன்று பிணிஞ்சு ஒரே பாசமாக இருக்குது. அதனால் பாசமாகவே இருங்கன்னு ஒன்றாவே விட்டுட்டு அதை நான் பிரிக்கலை. ஸோ அப்படியே தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். அதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, அது ஏற்கனவே நான் ஊற வச்சுருந்தேன். என்ன காரணம்னா அந்த தோலை பிதுக்கி எடுத்துடலான்னு, பட் வரலங்கிறதுனால நான் அப்படியே வேக போட்டிருக்கேன். இந்த அடுப்பில் இது இருக்குது, இந்த பக்கம் கோச்சிட்ருக்கு. நல்ல பிஞ்சு மொச்சையாக இருந்தது, அதனால் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அப்படியே போட்டிருக்கேன். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயத்தை நல்லா சுட்டுக்க சொன்னாங்க. பெருசாக ஒரு வெங்காயம் எடுத்து நிதானமான தீயில வச்சு நல்லா சுட்டுருவோம். இதை சுட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் கொப்பரை எடுத்து வச்சுருக்கேன், இதையும் கொஞ்சம் சுட்டுக்கணும். இதோட பார்த்தீங்கன்னா ஒரு 5 காஞ்ச மிளகாய், நீட்டு மிளகாய், அப்புறம் ஒரு 3 வேடிக்கை மிளகாய் சும்மா வாசனைக்காக, 2 டீஸ்பூன், சின்ன டீஸ்பூனால 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சீரகம். இந்த வெங்காயம், தேங்காய், மிளகா, தனியா, சீரகம் அது ஒரு விழுது. அதோட கூட இந்த பச்சை மிளகாய் இருக்கு பாருங்க, இதில் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த 3 பச்சை மிளகாயோட ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், இதுக்கு கொஞ்சம் துருவண தேங்காய் ஒரு 1/2 கப்பு, இதையும் தனியாக அரைச்சிக்கணும். இதையும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதை சுட்டு எடுத்துடலாம். இது நல்லா சுட்டாச்சு பாருங்க. இது ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிறேன். சுடும், அதனால ஏதாவது ஒரு கரண்டியை வச்சு அதை தள்ளிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை வந்து எங்கேயாவது உள்ள நுழைச்சா டப்புன்னு உடஞ்சிரும்னு பயம். நேரம் வச்சு குத்து பேந்துட்டு வந்துருச்சு. நான் சுட்டுக்கிறேங்க, அதாவது கம்பியில் பிடிச்சி சுட்டுக்கிறேன். கம்பியில குத்தி குத்தி பார்த்தேன், வழியா காணும். அதனால சப்பாத்தி போடுற வலையில் எடுத்துட்டேன். இப்போ இதை நல்லா சுட்டுக்கிட்டுருவோம். லேசாக திருப்பி விட்டு நான் சுட்டு எடுத்துட்டு அப்புறம் காமிக்கிறேன். இப்போ இதை நல்லா சுட்டாச்சு. 2 பக்கமும் ஒரு இடுக்கி வச்சு திருப்பி விட்டு நல்லா சுட்டுட்டேன். அந்த இதில் ஆக்சுவலாக வலையாக போட்டு ஒரு கம்பி வருது பாருங்க, அந்த மாதிரி இதில் கூட சுட்டு எடுக்கலாம். நல்லா உங்களோட கருது ஷார்ப்பாக இருந்ததுன்னா அதையும் சுட்டு எடுக்கலாம். ஸோ இது சுட்டாச்சு, இதை எடுத்துடுறேன். நல்ல வாசம் வருது, சுடும்போது செம்மையாக வாசம் வருது, கமன். அவ்வளோதான். இப்போ இதை வந்து அந்த வெங்காயத்தை க்ளீன் பண்ணிவிட்டு, கழுவக்கூடாது வெங்காயத்தை, மேலே இருக்கிற அந்த கருணை தோலை வரைக்கும் நீக்கிட்டு சுத்தமாக தொடச்சிட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அந்த பச்சை மிளகாய் விழுதையும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த 2 விழுதையும் அரைச்சிட்டோங்க. இதுவும் நல்ல பருப்பு வெந்துடணும்னு சொன்னாங்க, நல்லா வெந்துருச்சு. அதனால இப்போ இதில் இந்த அரைச்ச தேங்காய், மிளகா விழுது, அப்புறம் தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். இந்த கொப்பரை, காஞ்ச மிளகா, சுட்ட வெங்காயம், சுட்ட கொப்பரை, காஞ்ச மிளகா, சீரகம் இதெல்லாம் சேர்த்து அரைச்ச விழுது, அதோட கூட தேங்காய், பச்சை மிளகா, சீரகம், இதுவும் இது எல்லாத்தையும் கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் லேசாக புளி ஊற்றிடலாம். கொஞ்சமாக இருக்கட்டும், நான் கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன். இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், ரொம்ப வேண்டாம்னாலும் ரொம்ப ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை தாளிச்சு போட்டணும். இதை கொதிக்கட்டும், அதுக்கு இடையில நான் தாளிச்சு போட்டதுக்கு ரெடி பண்ணிடுறேன். கடைசியாக போடுங்க. எல்லாத்தையும் போட்டாச்சு, இதை மட்டும் போட விட்டுட்டோம். போட்டுருக்கோம். பின்னாடி இந்த குரல் கேட்குதுங்களா, என் தங்கச்சி தான் உட்காந்து கடைசியாக போடுங்கன்னா அது எப்படி அவர் சொன்னது கேட்கலாம். நான் பண்ணுறபடி பண்ணணும். ஆக்சுவலாக முதல்ல போட்டுட்டா கொஞ்சம் சாந்துடும் நல்லா, ஏன்னா வெந்துருச்சு அதனால. இப்போ இதை தாளிச்சு போடலாம். நீ வந்து இல்லை, ஏன் நான் தான் வீடியோவே போடுறேன் இல்லையா, பரவாயில்ல. அட்லீஸ்ட் எங்கள் வீடியோவில் ஒன்று பார்ப்பாங்களா.
அவ்வளோதான் வந்து தெரிஞ்சுட்டாங்க. அதனால இப்போ அதை தாளித்து கொட்டிடுவோம். நெய் ஒரு 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். சின்ன டீஸ்பூன் கூட ஒரு போட்டிருக்கேன். கடுகு உளுந்து கருவேப்பிலை. ஆக்சுவலாக ஆனால் இவங்க நான் கொஞ்சம் தண்ணியாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அவங்க கொஞ்சம் திக்காக பண்ண மாதிரி ஞாபகம் எனக்கு. நான் கொஞ்சம் தண்ணியாக பண்ணியிருக்கேன். அது வந்து இந்த கன்சிஸ்டன்சி அவ்வளோ பொறுத்து நீங்கள் திக்காக வச்சுக்கலாம். தனியாக நான் தண்ணியாக ஊற்றிட்டதுனால கொஞ்சம் தண்ணி வச்சு ஜாஸ்தி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இது நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதில் வந்து கடுகு பொரிஞ்சாச்சு. நீ உளுந்து நல்லா கொஞ்சம் இளம் வறுப்பாக வறுபடணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை. கொஞ்சம் செவந்து வரட்டும். அவ்வளோதான். ஒரு வித்தியாசமான மொச்சை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு எனக்கு அவங்க சொன்னது என்னன்னா ரொட்டான்னு சொன்னாங்க. ஸோ அந்த ரொட்டாவுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அரிசி மாவு, அது இடியாப்ப மாவு இல்லைன்னா கொழுக்கட்டை மாவில் உப்பு போட்டு தண்ணியை கொதிக்க வச்சு அதை ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு அது சப்பாத்தி மாதிரி திரட்ட முடியாது. நாங்கள் அதை வந்து ப்ரெஸ் வச்சு பண்ணணும். நாங்கள் பண்ணிட்டு இதை சுட்டு எடுத்துகிட்டு இதை சர்வ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா தோசைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள் ஸோ நம்ம அந்த ரொட்டா பண்ணுறோமோ இல்லையோ தோசை எல்லாருக்குலையும் கட்டாயம் இருக்கும். அதனால் இதையும் அதோட ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செஞ்சு காமிச்சப்போ ஒரு வித்தியாசமான ஒரு மொச்சை குழம்பு நிஜமாவே ரொம்ப வித்தியாசமாக இருந்ததுங்க. இன்னும் கொஞ்சம் திக்காக வைக்கலாம்னு நினைக்கிறேன். அது திக்காக வச்சுட்டு அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுங்க. ஆனால் நம்ம சேனல்லேருந்து இன்னொரு சேனலில் வந்துருக்காங்க பாருங்கள், அவங்கள முதல்ல பார்த்துருங்க. அப்புறம் உடனே சொல்லுவாங்க என்ன நீங்கள் யாருமே என்ன கண்டுக்கலையேன்னு. இல்லை நான் சேனல் உங்களை போடுறதை நிறுத்திட்டேன் சுத்தமாக. ரொம்ப யாரும் பார்க்கறது இல்லை. 200 பேர் 300 பேர் பார்க்கறதுனால அப்படியே ஒரு அப்செட் ஆகி விட்டுட்டேன் சுத்தமா. ஏன் அது விடணும்? நான் சார் அது 200 பேர் 2000 பேர் ஆகலாம். ஏன்னா நம்ம நல்ல கண்டென்ட் கொடுக்க அவங்களுக்கு ஒரு ஆசை வரும். அவங்க வந்து கட்டாயம் கமெண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். பாக்குறது வந்து 200 பேர் 300 பேர் எனக்கு அதாவது இது வந்து ஆக்சுவலா அப்படி பாக்குறத கூட கொஞ்ச நாள் ரெகுலரா போட ஆரம்பிச்சீங்கன்னா வரும். இன்னொன்னு நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம உங்களோட ஷேர் பண்ணலாம். இதுல மத்ததெல்லாம் அப்புறம் தான். பட் நமக்கு வந்து யாராவது ஷேர் பண்ணிட்டு அது அவங்க நல்லா இருக்கு நாங்க செஞ்சு பார்த்தோம்னு சொல்லும்போது எவ்வளவு சந்தோஷம் வருது. அதாவது நான் சமைக்கும் போது நிறைய டவுட்ஸ் வரும். அது சொல்லணும்னு நினைப்பேன். கோவமா விட்டுட்டேன். கோவப்பட வைக்க வேணாங்க, எல்லாம் பார்த்துங்க. ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்க சேனல் கண்ணதாசன் மகளின் நல்ல பாகம் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.